குஜராத் மாநிலத்திலேருந்து சென்னை வந்து புருஷாவத்தில் தங்கி தேனாம்பேட்டை வரையில் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க ஒரு இளம்பெண், குஜராத்தி பெண். காலையில் மாலையும் போயிட்டு வேலை செய்கிறவங்க போகும்போது அவங்க யூஸ் பண்ண ஒரு டாக்ஸி பைக் டாக்ஸி ஊப்பர். பைக் டாக்ஸின்னு பார்த்தீங்கன்னா ஊப்பர், ஓலா, ரேப்பிடோ மொத்தம் 3 இருக்குது. இவங்க யூஸ் பண்ணது ஊப்பர் பைக் டாக்ஸி. அப்படி ஒருத்தர் ட்ராப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் ட்ராப் பண்ணவர் நானே காலையிலையும் ஈவினிங்கும் நானே ட்ராப் பண்ணி பிக்கப் பண்ணிக்கிறேன், அதுக்குண்டான தொகையை கொடுத்துருங்க அப்படின்னு டீல் பேசிட்டாரு. அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா பேர் சதீஷ்குமார், நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த சாந்தமங்கலம் போலிநாயக்கம்பட்டியை சேர்ந்த சிவில் இன்ஜினியரிங் பட்டதாரி. இவர் வந்து ஃபுல் டைம் பைக் டாக்ஸி ஓட்டுறவர் கிடையாது. இவரும் வந்து அங்கே பக்கத்தில் வந்து சிவில் இன்ஜினியரிங் பட்டதாரினால அங்கே பக்கத்தில் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. கடந்த 20 நாட்களில் இவர் தான் ட்ராப் பண்ணி பிக்கப் பண்ணியிருக்கிறார். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நாளில் பின்னாடி உட்காந்துருக்கும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி சிம்சம் பண்ணியிருக்கிறாரு, பின்னாடி கையை விட்டுருப்பாரு நினைக்கிறேன். ஸோ உடனே அவங்க அலர்ட் ஆகிட்டு அந்த ஆப்லேயே வந்து ரிப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை தட்டினா ஆட்டோமேட்டிக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் போயிடும். ஸோ தேனாம்பேட்டை போலீஸாருக்கு வந்து டக்குன்னு வந்து பிடிச்சி கைது பண்ணி ஸ்டேஷனுக்கு விசாரிச்சு போயிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து அவங்கள ஜெயிலில் அடைக்கிறதுக்கு மும்முரமாக இது பண்ணியிருக்காங்க. 2 பெண்களுக்கு எதிரான வழக்கு பாலியல் துன்புறுத்தல் வன்கொடுமை சட்டத்தில் அவங்கள வந்து அரசு பண்ணி இவங்க போகிறாங்க. நான் உங்களுக்கு கணேஷ், தேங்க்யூ.